இயேசுவுக்குள் பிரியமான என் உறவுகளே, இன்றைய நாளிலே எலிசபெத் அம்மாள் தன்னுடைய மகனை பெற்றெடுக்கின்ற நிகழ்வு நமக்கு சிந்தனைக்காக தரப்படுகிறது. ஒரு முதிர் கன்னி குழந்தையை பெற முடியாது என்று உலகம் ஏளனமாக எண்ணிய இந்த தாய் குழந்தையை பெற்றெடுக்கிற பொழுது அவளை சுற்றியிருந்த அந்த கூட்டம் மகிழுகின்ற அதே வேளை அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, அச்சம் அடைந்தார்கள். அவளை சுற்றியிருந்த அந்த ஒரு குழு அந்த குழந்தை பெறுவதை எண்ணி மகிழ்ந்த பொழுதும் அங்கே இருந்த பலர் அஞ்சினார்கள். இங்கேதான் நான் கேட்கின்ற ஒரு கேள்வி, ஏன் அஞ்ச வேண்டும்? ஆதியாகமத்திலே நாங்கள் பார்க்கிறோம், கடவுள் ஆதாமை கூப்பிட்ட பொழுது ஆதாம் அஞ்சினான், பயந்தான். கடவுளே உம்முடைய குரலை கேட்டு பயந்து ஒளிந்து கொண்டேன். ஏன் அஞ்சினான்? அதே போன்று சாமுவேல் புத்தகத்திலே பார்க்கிறோம், 3வது பிரிவிலே சிறுவன் சாமுவேலை கடவுள் கூப்பிடுகிற பொழுது, அழைத்த பொழுது, சாமுவேல் சாமுவேல், ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு துள்ளி குதித்து ஆண்டவரோடு பேச வந்தான். அங்கே இன்னும் ஒரு இடத்திலே பார்க்கிறோம், இந்த சிறுவன் யோவான், திருமுழுக்கு யோவான் வளர்ந்து வருகிற பொழுது ஏரோது அரசன், நாட்டினுடைய தலைவன், யோவானை பார்த்து பயந்து போகிறான். ஏன் இந்த பயம் என்று சிந்திக்கிற பொழுது, மனதிலே பாவங்களோடு வாழ்ந்தவர்கள், தவறு செய்தவர்கள், பிழையான வாழ்க்கைக்குள்ளே தத்துவங்களுக்குள்ளே வாழ்ந்தவர்கள் நல்ல மனிதர்களை பார்க்கிற பொழுது பயம் கொள்ளுகிறார்கள். இங்கே யோவானை பார்த்த அரசன், ஏரோது அரசன் பயந்து போகிறான். இவன் ஒரு கடவுளின் மனிதன், கடவுளுக்காக வேலை செய்கிறவனுக்கு எதிராக நான் கிளர்ந்தெழுந்தால் எனது வாழ்க்கையில் எதுவும் நடந்து விடுமோ என்கின்ற பயம். அதே போன்று பிழையாக தப்பாக கடவுளுடைய சொல்லு கேட்காமல் வாழ்ந்து கொண்டிருந்த ஆதாம் பயந்து போகிறான். ஆனால் இந்த சாமுவேல் கடவுள் மட்டிலே பயம் இருந்தது. எனவேதான் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தபடியினாலே எதற்கும் பயப்படாமல் தூய்மையோடு வாழ்ந்த பொழுது, கடவுள் கூப்பிட்ட பொழுது மகிழ்ச்சியோடு செல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, நம்மை நாம் கேட்டு பார்ப்போம், நான் பயந்து வாழுகிறேனா அல்லது என்னை பார்த்து மக்கள் பயப்படுகிறார்கள்? இதுதான் என்னுடைய ஒரு கேள்வியாக இருக்கிறது. நான் பயந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் எனது மனது தூய்மையாக இல்லை. ஏதோ ஒரு காரியத்துக்கு அடிமைப்பட்டு இரகசிய அறைகளிலே மற்றவர்களுக்கு தெரியாமல் தவறாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நான் மற்றவர்களை பார்த்து பயந்து போகிறேன். இல்லை, நான் தூய்மையாக நேர்மையாக கடவுள் பயத்தோடு வாழுகிறேன் என்று சொன்னால் மற்றவர்கள் என்னை பார்த்து பயப்படுகிறார்கள். பயப்பட வேண்டும். காரணம், அவர் கடவுளுக்காக வாழுகிறவர், நல்ல மனிதர், நல்லதை செய்கிறார் என்கின்ற அந்த பயத்தை மற்றவர்கள் வருவித்துக் கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால் நான் தூய்மையாக வாழ்கிறேன். அன்பானவர்களே, நாம் கடவுளுக்கு பயப்படுவோம், கடவுளுக்கு பயந்து வாழுவோம். அப்பொழுது நாம் துணிந்து வாழுவோம். கடவுளுக்கு பயந்து வாழுகிற பொழுது மற்றவர்கள் நம்மை பார்த்து பயப்படுகிற அளவுக்கு நாம் தூய்மையாக வாழ மற்றவர்கள் நம்மை பார்த்து அவர்கள் நமக்கு ஆறுதலும் நமக்கு ஒத்தாசையும் தருவார்கள். எனவே அன்பானவர்களே, நம்மை தூய்மையாக்குவோம், பரிசுத்தமாக்குவோம். பிறக்க இருக்கிற பாலகன் நம்முடைய உள்ளங்களில் பிறக்க நாம் தூய்மையோடும் துணிவோடும் தெய்வ பயத்தோடும் வாழ இறை ஆசிரியை வேண்டுவோம். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.